ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் நேற்று வீடியோ போட முடியல, கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது என்னென்னா, உங்களோட வேலையோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், உங்களோட சேலரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கத்தை தான் நான் காலையிலே உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா காலையில் நான் பேசுகிறேன் அப்படின்னும் போது தான் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்குது. அங்கே போயிட்டு 5:30 இல்லை ஓட்டி எல்லாமே பார்க்க சொல்லுவாங்க. ரொம்ப அர்ஜென்ட் அப்படின் போது நேற்று என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 5:30 மணிக்கே வந்துட்டேன். அதனால் வந்த உடனே வான்மதி அக்கா கிட்டே கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததுனால அதுக்கப்புறம் எடுக்கல. அதுக்கப்புறம் தைக்கிறது ஒருத்தவங்களது அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்தாங்க, தச்சுட்டேன். அதனால் சுத்தமாக என்னால் தெம்பே இல்லை வீடியோ போடுறதுக்கு. வாய்ஸ் கூட எனக்கு வராத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் இது வீடியோ போட முடியல. இன்றைக்கி என்னோடய வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருந்த வழிகளையும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரிப்ளை பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். இன்றைக்கி ஓட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வேலை என்ன ஒர்க்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டி, எக்ஸல்லு, அதுக்கப்புறம் சைக்கிள் சீட் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. அதில் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே அந்த பிளாக் கலரில் லெதர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி தருவாங்க. அதை ஸ்டிச்சிங் பண்ணணும். எனக்கு நேற்று மதியத்துக்கு மேலே தான் ஸ்டிச்சிங் பண்ணாங்க. நான் ஒரு 5 பீஸ் பண்ணேன். அது கொஞ்சம் கிராஸாக போச்சு. அதுக்கப்புறம் பண்ண ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஸ்டிச்சிங்கில் உட்கார வச்சுட்டாங்க நேற்று மதியத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி பேக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபோம்ஸ் எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி கவரில் போட்டு சீல் பண்ணி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. 100, 50 அதில் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ யமஹா, எக்ஸல்லு, டிவிஎஸ்ஸு, சுஜுக்கி அந்த மாதிரியில் இருக்கிறதுக்கு சீட்டு அதோட நேம் எழுதியிருப்பாங்க. M92 அந்த மாதிரி எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் எல்லாமே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி கோணி பையில் வச்சு தைக்கிற மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கும் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்லர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிக்கிற மாதிரியும் இருக்கும். கம்மை போட்டு ஓட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு லப்பர் கொடுப்பாங்க. சீட்டுக்கு மேலே ஒரு 2 ஹோல் இருக்கிற மாதிரி அதுவும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை அப்படின்றது இல்லை. பேக்கிங்க்கும் விடுவாங்க, ஸ்டிச்சிங்க்கும் விடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் அடிக்கிறதுக்கும் விடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு, சீல் பண்ணுறதுக்கு, லோடு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணுற மாதிரி இருக்கும். வேலையை பற்றி இதுதான். அதுக்கப்புறம் சேலரியை பற்றி கேட்டிருந்தீங்க. அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 11,000, அதுக்கப்புறம் 12,000. முன்னாடி வேலை செய்கிறவங்க எல்லாமே அந்த மாதிரி ரேஞ்ச் வாங்குறாங்க. எனக்கு மேக்ஸிமம் ஒரு 10, 11 அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் போக்கி எவ்வளோ வரும் தெரியல. நான் அடுத்த மாதம் பேமெண்ட் வாங்கினா மட்டும்தான் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். நான் மெயின் விஷயமே எனக்கு உடம்பு குறைக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா காலையிலே 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா அதுவே வேலைக்கு போகாத டைமில் 8 மணி வரைக்கும் தூங்குவேன். அது ஐயோப்போ யார் செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் இப்போ அப்படின்னாவே இல்லை வேலைக்கு போகணும், கடகடன்னு சமைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். இனிமேல் என் ஹஸ்பண்ட் என் மேலே கோவமாகவே இருக்காங்க. அவங்க என் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. நீ யூடியூபோ பார்த்துக்க மாட்டேன்ற, நீ வேலைக்கு போகிற, நீ வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக எங்கள் வீட்டில் பெரிய சண்டையே நடந்துச்சு. என்னால் அதனாலேயே பாதி வீடியோவும் போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ கூட பாருங்கள், எந்திரிச்சிட்டு போயிட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றாமல் பச்சை தண்ணியை போய் ஊற்றிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணும்போது எனக்கே ரொம்ப வேலைக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி தோணும். அதை தாண்டி நான் போகணும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு நானே சரி பண்ணி இதெல்லாமே ஒரு சின்ன விஷயந்தான். அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதுனால தான் இருக்கேன். கூட பாருங்கள் எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ தண்ணி சில்லுன்னு இருக்குது, ஓகேங்களா. அது குளிக்கவே முடியாது. நானே 7 மணி 7:30 மணிக்கு ஹீட்ரு போட்டுருவேன். போட்டுட்டு 8 மணிக்கு நான் குளிக்க போவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். சொன்னாலும் இவர் புரிஞ்சுக்க மாட்டார். நீ எதுக்கு வேலை போகிற அப்படின்ட்டு. காலைல டைம் எனக்கு டிஃபன் செஞ்சு கொடு, எனக்கு மதியத்துக்கு சூடாக வேணும் அப்படி எல்லாமே கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.
வேலைக்கு போய்ட்டு அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்க முடியுமா? இத்தனைக்கும் வந்து தோசைக்கெல்லாம் போய் ஊற போட்டிருக்கேன், சப்பாத்தி செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் டைமில் வந்து சப்பாத்தி தோசை அந்த மாதிரி உப்புமா அந்த மாதிரி, மதியத்துக்கு வந்து சாப்பாடு அந்த மாதிரி வந்து செஞ்சுருவேன். அதுவே வந்து பெரிய ஒரு குத்தமாக மாதிரி இவர் வந்து பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் ரொம்ப கஷ்டமே. நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, கூட இருக்கவங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ யூடியூப்பே கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு நீ வந்து வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன், இங்கேயும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கேன். பட் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ஓரளவுக்கு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒழுங்காகவும் அமௌண்ட் வந்து அவங்க வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. இதில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் நிறைய லாஸ். அதுவும் இல்லாமல் வண்டி வந்து எனக்கு கற்றுக்கணும் ப்ராப்பராக. வண்டி கற்றுக்கிட்டா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து கொரியர் போடுறதுக்கோ இல்லை எங்கேயாவது போகணும்னு நினச்சா, இல்லை லைனிங்கே வேணும்னு நினச்சிங்களேன், ஒரு 10 ப்ளவுஸ் வருது அர்ஜென்ட்டாக வருது எனக்கு தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா அந்த 10 ப்ளவுஸ்க்கும் லைனிங் வேணும். எங்கே போகிறது? ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்னால் கூட மேட்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அதுவே வந்து ஒரு 10 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் வருது அப்படின்னும் போது நம்மளால் அதை வந்து இது பண்ண முடியாது. அது எவ்வளவோ வாட்டி சொல்கிறேன், அதுதான் இவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. பரவாயில்ல, இருக்கிறதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ முன்னாடி இருந்த லைஃப் வேறு, இப்போ நம்ம வந்து இருக்கிறது இல்லை. மேபி ஃப்யூச்சரில், இப்போதைக்கு இல்லை, மேபி ஃப்யூச்சரில் கூட பேபி பிளானிங் ஆச்சு அப்படின்னா கூட நம்ம கையில் ஒரு சேவிங்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். இப்போவே வந்து வீட்டுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கே வந்து 8,000 10,000 அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. எங்களுக்கே அந்த மாதிரி அவ்வளோ ஆக மாட்டேங்குது. எப்போட ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மாமியாருக்கு வந்து கண் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட வந்து ஒரு 5,000 முந்தானேற்று தான் அனுப்புனாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அவர் சொன்னாலும் அவர் வந்து புரிஞ்சிக்க மாட்டார். என்ன பாருங்க எப்படி பண்ணுறாருன்ட்டு. மூஞ்சை மட்டும் அப்படியே வந்து இது பண்ணுறது. இப்போ வந்து தோசை வந்து சுட்டு கொடுத்துடலாம். இல்லை, தோசை சுட்டுத்தர, அதுக்கப்புறம் நீ வந்து திருப்பி சொல்லுவல்ல, நான் சூடாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன், நீ வந்து எனக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்ட்டு. அதனால தான் நீ மாற்றி மாற்றி பேசாத. தோசை ஊற்றி தர, சாப்பிடு. ஊற்றட்டா? ஸோ அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன டைம் இருக்குல்ல? 8:33 8:50 தானே போகிறீங்க. எவ்வளோ நேரம் ஆகும் சுட்டு தரத்துக்கு? அப்பா சாமி, இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணால் அவ்வளோதான். பாருங்க, தோசைக்கு தோசைக்கு வந்து ஊற்றியாச்சு. நான் தான் வச்சிருக்கேன். ये छोराटा खुले नहीं भाई, ஏன் ரெண்டுமே ஓபன் பண்ணி விட்டுரு, யாராவது ஏதாவது எடுத்து போய்ட்டோம். छोरा पड़ के आज पसी आउं जी। हां मनीष ऐसे गली जाऊं तो तू गली वाले देखिए तो मैं ஏதாவது சொன்னா கேட்கணும். ஏட்டிக்கு போட்டியா நின்னா நான் என்ன பண்றது? तो ये ठीक गली जाऊं देखिए मुझे जगह नहीं भी तू हम गली वाले जगह ले जा। புரிஞ்சுக்கிறவங்கன்னா சொல்லலாம், புரியாதவங்களுக்கு எல்லாம் சொன்னாலும் என்ன பண்ண? हां புரியாதவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? நீ அங்க சவுண்ட் போட்டே இருந்தா நான் இங்க எப்படி வீடியோ பண்றது? அங்க பாரு, எல்லாமே இந்த பக்கம் வருது.
இவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு நீ କପଡ଼ା ଫପଡ଼ା କଥା କିଛି ଏତିକି ସେ ଥର କଥା சொல்லு அவளுக்கிட்ட சொல்லு କହିବୁ ନା ସେ ନବ ନା கூப்பிடுறேன் ଆଚ୍ଛା ଏଇଠି ଅଧିକା ଭୋକ ହେଉଛି ଖାଲି କହିଲେ ସେଟା ଡ୍ରେସ୍ ଫ୍ରେସ୍ ଏଇଠି ଏତିକି କଥା நான் சொல்கிறேன் போ அப்பா எப்பா சாமி ସେ ନବ ନା ସବୁ କଥା କହିଛି ପକେଇବୁ ଆସୁ ସବୁ ରହୁଛି ଆଗରୁ କ'ଣ ଏତେ ହେଉଥିଲା ଏବେ ହେଉଛି ପୋକ தண்ணி பாரு எங்க ஊத்திருக்க எங்க வந்திருக்கு பாரு சொன்னா கேட்க மாட்டேன் அங்க ஊத்தி பாரு வந்திருக்குது ஏதோ நீ மட்டும்தான் உலகத்துல வந்து கிளீனா இருக்கிற மாதிரி நான் ஏதோ கிளீன் பண்ணாத மாதிரி தான் பண்ற நீ வேலைக்கு போறது நேரத்துல தேவையா சண்டே டைம்ல பண்ணிக்க முடியாதா இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியும் நான் வேலைக்கு போகும்போது தான் இது கிளீன் இல்லை அது கிளீன் இல்லான்னு தெரியும் உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல உனக்கு तारू वहाँ पे जो कपड़ा है उसको उठाना उसमें गंदा सब घर का अंदर आ रही है क्या आएगा भैया खाने के छोटा आता है சட்டு தட்டா நல்லா தான் இருக்கும் சாப்பிடு வகை வகையா செஞ்சு கொடுத்தாலாம் இறக்காது இதுல வேற நொட்டம் சொல்றது குழம்பாச்சி ஊற்றி சாப்பிடு அதுக்கும் நான் சொல்லணுமா கடவுளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தோசை சுட்டுட்டு இங்கே இருந்தாலும் நான் பைத்தியம் மாதிரி சீக்கிரமாக தோசை சுட்டுட்டு கம்பெனிக்கு போகிறேன் இன்றைக்கான வீடியோ வந்து இவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல சரியா போட்டாச்சு நீயே ரெடி பண்ணி உட்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் தினம் காலையில் வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக போகிற மாதிரி இல்லை எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணுறது அவர் சரி ஓகே அதெல்லாம் வேண்டாம் நம்ம கண்டுக்காமல் இருந்தாவே அதில் இதாகிடும் நம்ம வந்து ரொம்ப வந்து அதுக்குள்ளே இது பண்ணிட்டோன்னா தான் ரொம்ப சீன் போடுவாங்க ஓகே இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னா யார் என்ன சொன்னாலுமே அதை இது பண்ணக்கூடாது நம்ம வேலையில் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாருக்கும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லோரும் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் பாய் எல்லாருக்கும்